வணக்கம் மருத்துவம். பொதுவா ஒரு நாட்டுல பெரிய ஒரு சம்பவம் இல்லைன்னா ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இத பத்தி மக்கள் பேசப்படுறாங்க. இது ஒரு செய்தியா மாறுது. அப்ப இத பெரிய ஹைப்பா மாறிட்டு இருக்குன்னா, இந்த ஹைப்ப கம்மி பண்ணா, இன்னொரு ஹைப்ப ஏத்தி விடணும். அது பார்த்தோன்னா, பாலியலா, இல்லன்னா ஒரு ஜல்சா, இல்லன்னா ஒரு காமெடியா, இல்லன்னா வேற ஒரு விதமா திசை மாற்ற, திசை திருப்ப ஒரு செய்திய அரசே உருவாக்கி விடும். அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தோம்னா நம்ம பிஜேபி ஆளும் மோடி அரசு இருக்குல்ல, இவங்க போன்ற ஆட்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இது ஒரு மாஸ்டரா பண்ணுவாங்க. அதாவது ஆளுங்கட்சி மீது தவறா மக்கள் பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப சமீபத்துல அசெம்பிளில விஜய் சார் பேசின அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒரு ஆணவமான பேச்சு. இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டா, மக்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா கோவத்துல கழுவி ஊத்துறான். என்னங்க இதெல்லாம் நாகரிகமா? இல்ல இவரெல்லாம் சிஎம்மா அப்படின்ற மாரி மக்கள் கோவத்துல கழுவி ஊத்துறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் சாருக்கு இந்த மாதிரி பேசினா பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும், ஆனா இதை ஏன் அவர் பேசுறாருன்னா, உதயநிதி கேட்ட கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகள் மடம் மாத்த இல்லைன்னா திசை மாற்று தான் இந்த ஸ்கிரிப்டை எழுதி விஜய் அவர்கள் பேசுகிறார். ஏன்னா உதயநிதி கேட்ட கேள்வி பார்த்தோன்னா, சட்ட ஒழுங்கு என்னப்படுது, தினம் தினம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. 3 வயது பச்சிலம் குழந்தை பாலியல் பண்ணி சாவடிக்கிறாங்க. அதெல்லாம் அது ஒரு உணர்வு கூட தெரியாதுங்க. அதை கொண்டு சாவடிக்கிறான். கோவையில் பார்த்தோன்னா 10 வயது சிறுமி கொண்டு சாவடிக்கிறான். உன் கட்சிக்காரனே பார்த்தோன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை மிஞ்சும் அளவுக்கு பார்த்தோன்னா போன்ல அவ்வளவு வீடியோ வச்சுங்கன்னா பெண்கள் அவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. செய்தியை திறந்தாவே டிவிக்கு கட்சிக்காரன் தான் இந்த மாதிரி தப்பு பண்றான்னு சொல்லி இந்த மாதிரி செய்தி இருக்கு. இது ஆதாரமா உதயநிதி அவர்கள் பேசுறாரு. இதுக்கு பதில் சொல்ல நம்ம சிஎம் சாருக்கு பார்த்தோன்னா வாய் இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் தூக்கி போட்டு எங்க உங்க அப்பாவுக்கானா ஜெயிஸ்டாரா, அதாவது இதெல்லாம் ஒரு டைலாக் கூட வரும், டேய் ராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவனா ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி பேசினா இதை நம்ம அணிலுங்க தற்கொலைன்னு பார்த்தோன்னா ரீல்ஸ் எடுத்து போட்டு அவனை இதை அரிப்பு தீத்துன்னு என்ஜாய் பண்ணணும். ஸோ இதுக்காகவே பார்த்தோன்னா நம்ம விஜய் சார் அவர்கள் பார்த்தோன்னா திசை திருப்பி விதமாக பேசியிருக்காரு. இதை நம்ம பப்ளிக் ஒப்பீனியனாக கேட்கும்போது மக்கள் பார்த்தோன்னா அப்படியே பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி விஜய் சார் அவர்கள் அசெம்பிளியில் பேசிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கு மறுநாள் பார்த்தோன்னா நம்ம மேடம் திரிஷாவோட இன்ஸ்டாவோட ஒரு அஃபிஷியல் பார்த்தா விஜய் சாரோட கேக் வெட்டுறாங்க. இது பார்த்தோன்னா பூதகரமாக பேசப்படுது. ஏங்க இதெல்லாம் பேச வேண்டிய செய்தியா? இல்லை இதெல்லாம் ஒரு செய்தின்னு போட்டு, அதுவும் இந்த அணிலில் இருக்கான பாரு, ஒரு நேரம் பார்த்தோன்னா விஜயை தூக்கி கொண்டாடுறானு, மறுநேரம் பார்த்தோன்னா விஜய் சார் குனியும் வச்சு அடிக்கிறானு. டேய், அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்க விஜய் சார் மேலே தப்பு இல்லை, திரிஷாக்கு தான் ரொம்ப தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி திரிஷா மேடம் பிடிச்சி கடிச்சு வைக்கிறானுவ. அவன் எப்படி கடிச்சு வச்சிருக்கான்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். திரிஷாக்கா நேத்தெல்லாம் போஸ்ட் போடாம வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்படியே இருக்க வேண்டியதா. இன்னைக்கு எவனாவது உங்களை போஸ்ட் கேட்டானா? நேத்து சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு சட்டமன்றத்துல எவ்வளவு பேசினாரு, அதெல்லாம் நினைச்சு நாங்க மகிழ்ச்சியோட இருந்தோம். எப்ப பாருங்க திரிஷான்ற ஒரு கேரக்டர் இந்த தலைவனோட ஒரு கேரக்டரையே கேவலப்படுத்துறாங்க. தலைவனோட கேரக்டர் கேவலப்படுத்துறாங்க. அதாவது நேத்து அசெம்பிளில நம்ம விஜய் சார் பேசினார்ல அப்படின்னாரு. அதாவது இந்த விஷயம்ன்றது நம்மளுக்கு கூட அது தெரியல. அது ஏன் அப்படி பண்ணாருன்றது. அதாவது இப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெட்டுறதுன்னா என்ன, நான் வீட்டில் போய் கேக் வெட்ட போகிறேன் அப்படின்னா அர்த்தமானு தெரியல. ஸோ அதனால நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா அசெம்பிளியில் கேக் வெட்ட போகிற நைட்டு 4 வரைக்கும் ஒரு ஃபோட்டோ, அதை பார்த்து ஒட்டுமொத்த அணிகளும் பார்த்தா சூசைட் பண்ணி போனோம் அப்படிமாரி சார் மறைமுகமாக சொல்லிட்டு போனார். ஆனால் இந்த மேடம் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்களே, மேடம் ஏன் மேடம் திரிஷான்ற கேரக்டர் எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணன் இவ்வளோ நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாரி சம்பவம்லாம் நடக்கும்போது எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த மேடமே கேட்குறீங்க. ஏன் ஒரு நாள் அந்த விஜய் சார் கேளுங்களா? இல்லை மேடம் கூப்பிட்றதால தான் விஜய் சார் போகிறாரா? ஏன் விஜய் சார் கூப்பிட்டு மேடம் போக மாட்டாங்களா? 2 பேரும் மீட் பண்ண மாட்டாங்களா? என்னது இது? அந்த மேடம் பிடிச்சி கடிச்சு வைக்கிறீங்க, ஒரு நாள் விஜய் சார் பிடிச்சி கடிச்சு வைங்க. சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? நாங்களாம் உங்களை நம்பி ஓட்டு போட்டல, என்ன சார் பண்ணுறீங்க? மக்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும்னு பார்த்தா நீங்கள் எங்கே வேலை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அங்கே கேட்க வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் அந்த மேடம் பாவம் திரிஷா மேடம் பிடிச்சி கடிச்சுக்கிறீங்களா? டே என்னடா போனாங்க அவங்க? சரி, அடுத்த என்ன சொல்றாங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியாதா? நீங்க பார்க்கலையா இதெல்லாம்? அவர் நிம்மதியா வாழதான் விடுங்க. அப்படியே நீங்க பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், உங்களோடது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீங்க விஷ் பண்றீங்கன்னா ஓகே, நீங்க உங்களை பர்சனலா வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியால கேட்டானா? அதானா, நீங்க நண்பர்கள் தான், ஊருக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும், நாங்களும் நம்புறோம். நீங்க 2 பேரும் நண்பர்கள் தான், நெருங்கிய நண்பர்கள் தான். அது பர்சனல் தானே, பொட்டிக்குள்ளேயே பூட்டி வைக்க வேண்டியது தானே. எதுக்கு மேடம் நீங்களும் வெளியே இப்படி விடுறீங்க? எங்களுக்கு அசிங்கமா இருக்கு மேடம் அப்படின்னு அந்த மேடம் சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திரிஷாக்கா நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க திரிஷாக்கா, இதுக்குலாம் எங்களால முட்டு கொடுக்க முடியாது. நான் முட்டே கொடுக்க மாட்டேன். எவன் கொடுக்கறாங்க நான் முட்டு
கொடுக்க மாட்டேன் இதுக்கெல்லாம். என்ன திரிஷாக்கா இதுக்கெல்லாம் எங்களெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுமா, நான் முட்டே கொடுக்க மாட்டேங்க. என்ன அப்ப இவ்வளவு நாள் வந்து முட்டு கொடுத்தா இருக்கீங்களோ? அது வந்து பார்த்தோன்னா விஜய் சார் ஆட்சியில கடந்த 1.5 மாசம் பார்த்தோன்னா நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது. ஆனா இந்த தற்கொலை அணிகள் பார்த்தோன்னா இதெல்லாம் வாய் தந்து பேசுனான்னா இதுக்கெல்லாம் நாங்க வந்து பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இவன் வந்து எப்பவுமே வந்து முட்டு கொடுக்குறதா இவனுக்கு வந்து வேலை. பார்த்தியா ஆட்டோமேட்டிக்காக இதே வந்து பேசுவார். மேடம் இதுக்கெல்லாம் நான் வந்து முட்டு கொடுக்க மாட்டேன். என்ன முட்டு கொடுக்க மாட்டியா? அப்போ இந்த தற்கொலைங்க எப்படி வந்து இருக்குதுன்னா, விஜய் சார் நல்லது செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் எது செஞ்சாலும் நான் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்டா. கண்ணை மூணு பார்த்தோன்னா சினிமா முகத்தில் வந்து இது போன்ற தற்கொலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இது பார்த்தோன்னா ரூட் மாஃபியா கிட்ட வந்து காசு வாங்கி தான் பேசுது. இது வேற கேஸ். ஆனால் ஒட்டுமொத்த தற்கொலைகளை நான் சொல்றேன். அடுத்து நான் சொல்றதுன்னு பார்ப்போம். அவர் உங்களை பார்த்து பேசி இருந்தாலும், நீங்க அவருக்கு கேக் கட் பண்ணி இருந்தாலும், விஷ் பண்ணி இருந்தாலும், அதை வந்து இப்ப நீங்க மீடியால போஸ்ட் பண்ணணும் எவனாவது கேட்டானா? தள்ள முடியல, போஸ்ட் தள்ள முடியல, அவ்வளவு வந்துட்டு இருக்கு. நல்ல மனுஷி தானே, ஒரு சிஎம் அவர்கள் தானே அவரு. கொஞ்ச நேரம் போஸ்ட் பண்ணா என்னதான் ஆக போகுது உனக்கு? அதானே அவர் வந்து யாரு கரியர் உச்சத்தை விட்டு சிஎம் ஆகிறாரு, அவரு போய் மானத்தை நாசப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. என்ன மேடம் நீங்க அப்படின்னு இந்த தற்கொலை பார்த்தா கடிச்சு வைக்குது. இது மட்டும் இல்லாம மலேசியாலேருந்து ஒரு வந்து தற்கொலை ஒன்று போடும். சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்தி பைத்தியமா ஒன்று போடும். இதுங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரே கேங்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா இப்படி பேசி கூட பார்த்தோன்னா விஜய் சாருக்கு வந்து நற்பெயரை சேர்க்குதுங்க. அது விஜய் சார் வந்து ரொம்ப நல்லவருங்க. அதாவது வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத ஒரு ஆளுங்க. அவ்வளோ தங்கமான மனுஷங்க, ரொம்ப குழந்தைங்க. அவரை போய் இந்த வந்து திரிஷான்ற ஒரு கேரக்டர் தினம் பார்த்தோன்னா வந்து கேவலப்படுத்துது, நாசப்படுத்துது. என்னத்த சொல்றது? 4 வார்த்தை இங்க வந்து நாக்கப்படுற மாதிரி கேட்கறேன், அங்க ஒரு வார்த்தை நாக்கப்படுற மாதிரி கேட்டிருந்தா இதெல்லாம் நடக்குமா? இந்த பேர் வந்து கேக் கட் பண்ற மாதிரி போட்டோ, அப்புறம் அந்த மேரேஜுக்கு 2 பேர் ஜோடியா போற மாதிரி போட்டோ, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து வதந்தியா பேசுவாங்க. நிறைய பேர் மக்கள் காரி துப்புற மாதிரி பேசினாலும் பரவாயில்ல, நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போல்டா போடுறாங்க. ஆனா இந்த தற்கொலைங்க வந்து ஏன் தான் இப்படி வந்து தலையில தூக்கி வச்சுன்னு பார்த்தோன்னா திரிஷா மேடம் பிடிச்சி கடிச்சு வச்சுன்னு தெரியல. ஆனா இந்த தற்கொலை இருக்குல்ல, இது வந்து பார்த்தோன்னா போன முறை பார்த்தோன்னா நம்ம உதயநிதி சாரையே பார்த்தோன்னா ரொம்ப அவதூறா பார்த்தோன்னா தப்பாலாம் பேசுச்சு. அது மட்டும் இல்லாம டிஎம்கே பண்ணாத ஒன்று வந்து பண்ணதா சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை வந்து இது வந்து பேசுது. அதனாலவே பார்த்தோன்னா அந்த பொண்ணு மீது பார்த்தோன்னா வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனா இன்னும் பார்த்தோன்னா அது வெளியே வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த பெண் வந்து ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன்னா, இந்த போயிட்டு பப்ளிக்கில் போயிட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க பெண்கள்கிட்டலாம் போயிட்டு இந்த ஆபாசமாக வந்து பேட்டிக்கிட்டு அதில் வந்து வியூவர்ஸ் பார்த்த பசங்க இவங்களாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் ஜாமீனில் இதுங்களாம் வெளியே வந்துருச்சு. இது போன்ற ஆட்கள் தான் இன்றைக்கி வந்து விஜய் சாருக்கு வந்து ஃபயர் விட்டுன ரூட் மாஃபியா வந்து காசு வாங்கிட்டு விஜய் சாரை வந்து போட்டுற விதமாக பார்த்தோன்னா ஃபயர் விட்டுருக்கு. இது மட்டுமே இல்லாமல் நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோன்னா இதே வேலை தான் பார்த்துக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்னொரு அணில் ஒன்று இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்ப்போம். சும்மா இருந்தா காலைல தாங்க நீ பேசுற ஸ்பீச்சுக்கு ஃபயர்லாம் விட்டேன், இப்போ எல்லாம் பேக் ஃபயர் ஆகுதுண்ணா. அப்படி காரண சிம்பிள் அவங்களுக்கு நினைச்சா கட்சியில எங்களுக்கு குத்திட்டியாண்ணா. அப்போ பார்த்தீங்களா அணில் பார்த்தோன்னா அசம்பிளியில் வந்து அண்ணன் வந்து ஃபயர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்லாம் பண்ணி எடிட் பண்ணி போட்டு நிற்கிறேன். அப்லோடு பண்ணும்போதே பார்த்தோன்னா இன்னொரு நியூஸ் அண்ணனும் அக்காவும் பார்த்தோன்னா கேக் வெட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அது பார்த்தோன்னா ஒட்டு மொத்தம் பார்த்தா அடிச்சு காலி பண்ணி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இன்ஸ்டாவை திறந்தா பார்த்தோன்னா அணிலே பார்த்தோன்னா அண்ணனை வந்து பார்த்தோன்னா கடிச்சு வச்சிருக்கேன். ஆனால் இதில் என்னன்னா கடிக்கிறதும் கடிக்கிறீங்க, அண்ணனை மட்டும் கடிக்கணும், ஏன்டா அந்த திரிஷாவை பிடிச்சி கடிக்கிறீங்கன்றதான் நம்மளோட தாழ்மையான கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா விஜயோட பிறந்தநாள் அன்றைக்கு இவனை என்னெல்லாம் பண்ணி சேட்டை பண்ணிக்கிறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, காவல் நிலையத்தில் போய்ட்டு வந்து கட் அவுட் வச்சுக்கிறாங்க பேனர். நீங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்களா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உங்கள் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லலாம், போலீஸ் ஸ்டேஷனை மறைச்ச இடம் தூக்கி வைப்பீங்க அப்படின்னா என்னன்னா என் அண்ணா ஆச்சு எங்களை கேள்வி கேட்க எவன்டா அப்படின்னு மாரி இதுமாரி அல்பத்தமாக பண்ணிட்டுருக்கானுவா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம டிவிக்கை விட உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரு போயிட்டு இந்த மரத்தன் வந்து போட்டின்னு சொல்லிட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் சீஃப் கெஸ்ட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடின அந்த பெண் குழந்தைங்க இருக்காங்களே ஓடி வந்தவங்க அவங்க உட்கார வச்சு இவர் காலை பிடிச்சி அமுங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது பழம் எடுக்கிறாரு அந்த காலில், கட்டை வரலாம் நடு வரலாம். சார் என்னது இது? அதாவது குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுக்குற நம்ம போன்ற ஆட்கள் என்னது இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா எல்லாம் கழட்டி அடித்தா அதுக்கு ஒரு விளக்கு ஒன்று சொல்கிறாரு. நான் வந்து ஒரு அப்பாவை நினச்சி பண்ணேன். சார் அது உங்கள் அப்பா பண்ணவர், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? அந்த குழந்தைங்களை வந்து தொட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யார்? நீங்கள் வந்து அப்பா பேர் மனசாட்சியில் போய் தொட வேண்டாம். நீங்கள் வந்து அவார்டு தரீங்களா, பரிசு தரீங்களா, அதோட முடிஞ்சு போச்சு. பொதுமக்களுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்க வேண்டிய ஆட்கள் நீங்கள் போயிட்டு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க காலை பிடிச்சின்னு அமைக்கின்னு என்னது இதை பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குன்னா இதெல்லாம் ஒரு தவறான பாதி கொண்டு போகும். தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு காரணம் விளக்கு வர சொல்கிறீங்க. இல்லை நான் வந்து அப்பா சாணத்தில் பண்ணேன், அந்த குழந்தைங்களுக்கு அப்பா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்படி பிடிக்கணும் ஆசைந்தா உங்கள் வீட்டு குழந்தைங்க போய் பிடிச்சி பாருங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து இல்லை நான் வந்து மசாஜ் பண்ணேன், சுளுக்கு எடுத்தேன், என்னது இது? இன்கேஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சுளுக்கு பிடிச்சி போச்சுன்னா
அத்லெட்டிக் அதுக்குன்னு சில டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வருவாங்க, அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அப்ப என்னன்னா இதெல்லாம் கேள்வி கேட்க யாரும் ஆள் இல்லை, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்லே போயிட்டு பார்த்தோன்னா வாடி 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 கைப்பட்டாத சீடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் எல்லாம் போட்டு என்ன குத்து குத்துனாரு. இல்ல அதே ஸ்கூல்ல எதனா ஒரு சின்ன குழந்தை எழுந்து இவங்க சட்டையை பிடிச்சி சார் வாடி 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 கைப்பட்டாத சீடி அப்படி என்ன சார் விளக்குன்னு சொல்லி கேட்டா என்ன சார் நீங்க சொல்லுவீங்க? ஸ்கூல்ல போயிட்டு சினிமா பாட்டை போட்டு நீங்க வந்து குத்தாட்டம் போட்டுக்கிறீங்க. இது போன்ற செயலுக்கெல்லாம் வந்து ஒரு வந்து அமைச்சர் பண்ண வேண்டிய செயலை செய்யுது. என்ன சார் இது? நம்மள யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு இப்படி பண்றீங்க தெரியல. தயவு செய்து பார்த்தோன்னா மக்களே இதெல்லாம் வந்து ஏன் காட்டுறேன்னா பாருங்க என்ன மாதிரி செயல்படுதுன்றது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அனில், ஒரு பக்கம் பார்த்தோன்னா டிவிக்கு சார்ந்த அமைச்சர்கள், ஒரு பக்கம் பார்த்தோன்னா டிவிக்கு சார்ந்த எம்எல்ஏகள், அசம்பிளியில் போனால் நம்ம வந்து விஜய் சார்கள், இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தோன்னா ரீல்ஸ் முகத்தை தான் பார்த்தா இவங்க வந்து அலப்பறை பண்ணிக்கிறாங்க. இந்த அலப்பறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா இனிமேல் நாங்கடா.